இந்த வருஷம் வெயில் சாதாரணமா இருக்காது. இந்தியாவே கொதிக்க போகுது அப்படின்னு நான் சொல்லல. தரவுகள் சொல்லுது. யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் வெதர் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க அலர்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் உலகமானது சூப்பர் எல் நீனோ வந்து சந்திக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது என்னப்பா சூப்பர் எல் நீனோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா இந்த பெசிபிக் ஓஷன்ல வந்துட்டு வேகமா காற்றடிக்கும் போது அங்க இருக்கும் வெப்ப நீரானது ஆஸ்திரேலியா இல்லைன்னா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைடு வந்து தள்ளும். ஆனா இந்த எல் நீனோ அப்படின்றது வரும்போது அந்த காற்று வந்து பலவீனம் அடைந்து இந்த வெப்ப நீரை வந்துட்டு ஈஸ்ட் ஃபுல்லா வந்து பரவ வைக்கும். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல கடுமையா மழை பெய்யும், சில இடங்கள்ல வறட்சி ஏற்படும், இன்னும் சில இடங்கள்ல வெப்பமானது அதிகரிக்கும். இப்போ இந்த விஷயம் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் மான்சூன் ஆனது கடல் மற்றும் நிலம் இது இரண்டையுடைய வேறுபாட்டில் தான் வருது. இப்போ இந்த எல் நீனோ வந்துச்சு அப்படின்னா மழை வந்து குறைய ஆரம்பிக்கும், பருவமழை காற்றானது பலவீனமடையும், நார்த் இந்தியா சென்ட்ரல் இந்தியா இந்த இடத்துலலாம் வந்து ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும், கடைசியா விவசாயம் தண்ணீர் இதெல்லாமே வந்து தட்டுப்படும். ஆல்ரெடி குக்கிங் கேஸும் போச்சு, பெட்ரோலும் போக போகுது. இதுல இதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்றது தெரியுது. ஆல்ரெடி உலகம் வந்துட்டு 1997லயும் 2015லயும் இந்த எல் நீனோ அப்படின்ற ஈவெண்ட்டை வந்துட்டு சந்திச்சிருக்கு. இப்போ ஜூன் மாசத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.